நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்ற சேமியா கேரட் பர்ஃபி. சிறிது நேரத்திலே ரெடி ஆகிடும். இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் பண்டிகை தினமாக இருந்தாலும் வீட்டில் சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் ரொம்பவே பர்ஃபெக்ட்டுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரே ட்ரையில் உங்கள் வீட்டில் ஹோட்டல் ஸ்டைல் பர்ஃபி ரெடி பண்ண முடியும். சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டி ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுதான் சேமியா கேரட் பர்பி. வெறும் சில மினிட்லயே பண்ணிக்கலாம். அதுவும் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ்லேயே செய்யலாங்க. இது ஃபெஸ்டிவலுக்கும் கிட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கும் சடன் கெஸ்ட்டாக வந்தாலும் பர்ஃபெக்டாக சர்வ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்வீட். அப்படின்னா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தெரியணுமா அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொமானியா ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு நியர்பை அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு 1 by 1 எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லா சேமியா ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு திருப்பணுங்க. நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. அது லைட்டாக பவுட்ராகவும் இருக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் போட்டு ஒரே ஒரு திருப்புங்க. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னும் பாதியமாக நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரே ஒரு சுற்றணுங்க. அரைச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நான் காட்டலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. அதில் தேவையான 1 to 2 டீஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ரோஸ்டட் சேமியா இருக்குங்களே அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பானது சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக ஜஸ்ட் 3 minutes இருந்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இது ரோஸ்டட் சேமியா தாங்க. பட் இன்னும் நம்ம நெய் ஆட் பண்ணதான் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் இப்போ லைட்டாக நீங்கள் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் 3 நிமிஷம் தான். இதை 3 நிமிஷம் அப்படியே விடணும். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இழுத்து வரணுங்க. ஏன்னா தண்ணியிலே இதை நல்லா வெந்துடணுங்க. ஸோ தண்ணி பார்த்து நீங்கள் எடுக்கிற சேமியா போட்டு பார்த்து பக்குவமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்லா வேகணும். ஓகே, இந்த நேரத்தில் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக அப்படியே சுண்டிடுச்சு. தண்ணியும் சுண்டி சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் மீடியமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா சர்க்கரையிலுமே தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிற சேமியா போட்டு தாங்க தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் சுகர் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அதுவுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்களா. இந்த லீவ் டைம் அதுமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகரும் பால் பவுடர் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பொடியாக நம்ம அரைச்சிருக்கோம் மிக்சியில் சக்கரை போட்டு. ஸோ அதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அடி வரைக்கும் கிண்டிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பால் சைஸில் இந்த மாதிரி வரணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நல்லா உங்களுக்கு பர்ஃபி செட் ஆகும். இப்போ நம்ம நல்லா செட் ஆகிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி சேமியாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாங்க. ஏன்னா நீங்கள் சுட போட்டிங்கன்னா தாங்க அது நல்லா செட் ஆகும். அப்படியே ஃபுல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ உங்ககிட்ட கிண்ணம் இல்லைன்னா கிளாஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லா
ஸோ இந்த மாதிரி நல்லா செட் ஆகணுங்க, அதனால தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இதுக்கு மேலேயே நம்ம ஒரு கோட்டிங் கொடுப்போம், அது நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும் என்ன கோட்டிங் கொடுப்போம் சொல்லிட்டு. ஸோ இப்போயே வாசனை அப்படியே தூக்குதுங்க, உண்மையாக சொல்கிறேன். அப்படியே நெய் வாசனையும் இந்த ரோஸ்டட் சேமியாவுக்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்ப பாருங்க அந்த வாசனை, அம்புட்டு வாசனை, அப்படியே இப்பயே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. நீங்கள் வெறுமனையாக சேமியா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இதுவுமே ஒரு பவுலில் ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றுங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிடலாங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் பாருங்க, செம்மையாக அரைச்சிட்டோம். பார்க்கவே கலரு செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் நம்மளுக்கு? கடாயை எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பானது சிம்பிளை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, கெட்டியாக வர பதத்தில். இப்போ பாருங்க நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம்ல கேரட்டு, அதுமே ஆட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது பாரு, காம்பினேஷன் வேற லெவலில் இருக்குது. நல்லா இப்படி சுருண்டு வருதுங்க பாருங்களா. இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகணும். திருப்பி போட்டு அப்படி திருப்பணும். அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக இன்னும் கொஞ்சம் அப்படியே 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா. கேசரி எப்படி கெட்டி ஆகுது, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வரணுங்க. பாருங்க இப்போ நல்லா பாருங்க சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகணுங்க. சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேமியா ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணி இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பார்த்து இதுலையுமே நல்லா தண்ணி விடும். ஸோ நல்லா சுருண்டு ஓரளவுக்கு கெட்டியாக பதத்தில் வரணும். ஸோ அந்த பதத்தில் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன். சூப்பராக செட் ஆயிடுச்சு, நல்லா கெட்டியான பதத்தில் வந்துடுச்சு. எந்த பக்கம் திருப்பினாலும் அங்கெங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறது, வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம எந்த பக்கம் வளைவு கொடுக்கணுமோ அப்படி சூப்பர் அப்படியே சமையது பாருங்களா, வேற லெவலில் வளையுது. அப்படியே சுருண்டு அப்படியே தூக்கி போட்டு அப்படியே பொத்துன்னு விழுதுங்க. நல்லா ஒரு கெட்டியான பதத்தில் வந்துச்சு. நம்ம ஏலக்காய் தூள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம், அதில் பாதி எடுத்து வச்சுட்டோம். அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுவுமே போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே வாசனை தூக்குதுங்க. இந்த மழை வேறங்க, மழை விதமா சூப்பராக ஒரு செம்மையான ஸ்வீட் ரெடிங்க. சேமியா பர்ஃபி வேணுமா? அப்போ உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம். இடி மின்னலோட இந்த மழையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட போகிறேன் நான். இப்போ வாங்க எங்கள் கூட நீங்களே ஜாயின் பண்ணீங்களா? எங்கள் வீட்டில் நான் மாடி மேலே தாங்க போக போகிறேன். மாடி மேலே போய் மூஞ்சி மேலே உட்காந்து அழகாக சாப்பிட போகிறேங்க. சூப்பராக செட் ஆயிடுச்சு, பார்த்தாவே தெரியுதுங்களா. நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க சூப்பராக சுரண்டு வருது பாருங்க. இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி நான் எடுத்து காட்டுறேன். செட் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக. எங்கேயாவது கையில் ஒட்டுதா பாருங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உருட்டி வரும்போது நமக்கே தெரியும் நல்லா செட் ஆயிடுச்சுன்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன். சூட்டோடு இருக்கும் போதே நம்ம இந்த கேரட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, ஸோ அதுவுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒரு கரண்டி எடுத்து சூட்டோட பண்ணாதாங்க நல்லா செட் ஆகும். இது அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நீங்கள் பர்ஃபி மோஸ்ட்டாக சாப்பிட்ருப்பீங்க, பட் இந்த மாதிரி பர்ஃபி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. செஞ்சு தான் பார்த்து செய்யுங்களா, வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவோமே. வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஃபுல்லாகவே நம்ம ஈக்குவலாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுலாம் 2 to 3 hours அப்படியே விடுங்க. A few moments later 3 hours கழிச்சு நம்ம எடுத்துட்டோம். சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாங்க. சூப்பராக வருது பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே கரெக்டாக வச்சு ஒரு ஸ்பெஷல் டிஷ், எனக்கு தெரிஞ்ச டிஷ் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்க நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்களா. சூப்பராக வேற லெவலில் இருக்கு பாருங்க. சூப்பரான ஒரு கேரட் பர்ஃபிங்க, என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாங்க.
பார்த்தது தாங்க ரொம்ப ஈஸியாக ருசியாக செய்யக்கூடிய ஒரு சேமியா கேரட் பர்ஃபிங்க. ஒரு தடவை வீட்டில் பண்ணி பாருங்க, குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை ரொம்ப பிடிச்சு போயிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்களா? நான் போடுற மெத்தட்லேயே நீங்களும் செய்யுங்க. நான் எப்படியெல்லாம் வந்து பால் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போதான் உங்களுக்கு நல்லா அது செட் ஆகி ஒரு நல்ல ஒரு பக்குவத்தில் வருங்க. இந்த ரெசிபி வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக வந்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டுங்க. அது ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் ஈஸியாகவே செய்யலாம். இல்லை வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா சடனாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லாம் செய்யலாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து கேரட்டு கண்டிப்பாக இருக்கும் அண்ட் சேமியா வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியாக செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் அசத்தலாமே. ஏன் சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட வீடியோவை? ஒரு லைக்கை தட்டிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இன்னும் நிறைய விஷயத்தை என்னுடைய சேனலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கும் போது இப்போ உங்களுடைய அனைமேலே விடைபெறுவது. டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், see you tomorrow, happy weekend.